மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரே ட்ரெஸ் கோட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரே காரில் வந்து இறங்கிட்டு மறுபடியும் அதே காரில் வந்து திரும்பி போயிருக்காங்க அப்படின்றது இது நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு பேச்சும் பொருளாகவும் ஒரு கான்ட்ரவர்சியாகவும் அப்படின்றது இருக்குது. இது என்னோட பர்சனல் தாட்லேருந்து இது விஜய் தான் வந்து விஜய் அகேன்ஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து விஜய் ஒவ்வொன்றுத்துக்கும் அட்ரஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, பெண்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து இலவச பேருந்துகள் அப்படின்றது வந்து டிஎம்கே சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே சப்போஸ் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து வேற ஒரு விஷயத்தில் வந்து வச்சுப்போம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து சொல்கிறேன். பிஜேபி எதிர்க்கிறது வந்து காங்கிரஸ். பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியாது. பிஜேபி ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ டிஎம்கே வந்து தனிச்சு போட்டிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்றது ஆகிடும். இப்போது நம்ம பேச போகிறது என்னென்னா, விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப், அவருடைய டிவோர்ஸ் விஷயம் அப்படின்றது இப்போ ஒரு பேச்சு பொருளாகவும் பொருளியாகுது. பொருளியா உண்மையா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தத்தில் இங்கே வந்து பேச்சு பொருளா அப்படின்றது இருக்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் எனக்கு நானே அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க வீட்டு பர்சனலையும் அடுத்தவங்க வீட்டு ஜன்னலையும் கதவையும் திறந்து எட்டி பார்த்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றது பேசுகிறது வந்து முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பொருளிகள் வந்து பேச போகிறதில்ல. விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியும் கூட. கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி 2026 எலெக்ஷனில் வந்து போட்டியிட்டு சிஎம் கேண்டிடேட்டுக்காக நிற்க போகிறாரு. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டினாலையும் கட்சி தலைவர்னாலையும் வந்து இப்போ மக்களிடையே வந்து ஒரு பொருளி அப்படின்ற ஒரு பேச்சும் பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேச்சும் பொருள்லேருந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பர்சனலாக எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இது வந்து எதிர்பார்த்த விஷயம்தான். ரீசன் ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இது ஒரு எண்டுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, மாஸ்டர் படத்தோடைய ஆடியோ லான்ச். விஜய் அவருடைய ஒய்ஃப் வந்து மாஸ்டர் படத்தோடைய ஆடியோ லான்ச் தான் லாஸ்ட் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நடந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லையும் சரி, இல்லை சக்ஸஸ் மீட்லையும் சரி, அவங்களோட ஒய்ஃப் வந்து அவர் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட ஒய்ஃப் வந்து வரலை அப்படின்றது மாதிரி கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக அவருடைய படம் ஜனநாயகன், அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் வந்து விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது விஜய் அவருடைய ஒய்ஃப் அவங்க சைடில் தான் இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வக்கீல் மூலமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில் உண்மை அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் அறிக்கைன்ற மாதிரி ஒரு A4 ஷீட்டில் கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது கோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து நிறையா கேள்விக்குறி பொருளி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் அப்படின்றது இருக்குது. அதில் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, அந்த A4 ஷீட்டில் வந்து டாப்பில் வந்து விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா மேடம் அவங்கள வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்காங்க. அதுவே வந்து நிறைய பேர் வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க, ஃபோட்டோ வந்து ஒட்டலாமா இல்லை வந்து பிரிண்ட் அவுட்டராக தான் எடுத்து வரணுமா அப்படின்றது. அதே அந்த பேப்பரில் எண்டில் வந்து பார்த்தோன்னா வேற ஒருத்தவங்களுடைய சைன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு படக்கூடிய விஷயமா இருக்குது. அதே பேப்பரில் டாப்பில் பார்த்தோன்னா 2021 போட்ட இடத்துல வந்து 1 அப்படின்ற இடத்துல வந்து 6 அப்படின்றத வந்து வளைச்சி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி ஹேண்ட் ஒர்க்காக வந்து எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சந்தேகப்படக்கூடிய விஷயமா அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ சந்தேகப்படக்கூடிய விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி அப்படின்றத வைக்கல. காரணம் ஏன்னா, இது ஒரு பொருளியாகவே ஆரம்பித்தது. ஏன்னா சன் டிவி சைடில் தான் வந்து இது ஒரு பொருளியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மீடியாவிலேருந்து ஆரம்பித்தாங்க. அதாவது டிஎம்கே சைட்லேருந்து. இந்த ஒரு பேச்சும் பொருளை நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருள் ஆக்குறேன் பார்த்தியா அப்படின்றது விஜய் அவர்கள் நேற்று ஈவினிங் வந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டாரு. என்ன சம்பவம்னா, ஏஜிஎஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் என்னென்னா, ரீசெண்டாக கோட் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவருடைய படம் பிகில் படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. தனியொன் படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரே ட்ரெஸ் கோட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரே காரில் வந்து இறங்கிட்டு மறுபடியும் அதே காரில் வந்து திரும்பி போயிருக்காங்க அப்படின்றது இது நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு பேச்சும் பொருளாகவும் ஒரு கான்ட்ரவர்சியாகவும் அப்படின்றது இருக்குது. இது என்னோட பர்சனல் தாட்லேருந்து இது விஜய் தான் வந்து
இந்த விஷயத்த வந்து லீக் பண்ணணும், இதை ஒரு பேச்சு பொருளாக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு அப்படின்றத வந்து நினைக்கிறேன். காரணம் ஏன்னா இப்போ விஜய் அகேன்ஸ்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து விஜய் ஒவ்வொன்றுத்துக்கும் அட்ரஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இது 100 பாயிண்ட் அப்படின்றது 1000 பாயிண்ட் ஆகும், 1000 பாயிண்ட் அப்படின்றது 1,00,000 பாயிண்ட் ஆகும். ஸோ இது எங்க நீ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து என்னை அடிக்கணும்னு நினைக்கிறியா? உன் பொருள் எடுத்து உன்னை நான் திருப்பி அடிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சன் டிவி சைட்லேருந்து தான், அந்த ஆஃபீஸ்லேருந்து தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. டிவோர்ஸ் விஷயமும் சரி, இல்லை நேற்று ஈவினிங் வந்து த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் அட்டன் பண்ண விஷயமும் சரி. இப்போ சன் டிவி ஆஃபீஸ் வந்து ஒரு 5 ஃப்ளோர் இல்லை 10 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு 500 பேரோ 1000 பேரோ வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வச்சுப்போம். இப்போ என்னன்னா, அந்த சன் டிவிக்காக உழைக்கிறவங்க விஜயை பற்றி ஏன் பேசணும்? விஜயோட மூமெண்ட்டை பற்றி ஏன் பேசணும்? விஜய் வந்து இத்தனை இட்லி சாப்பிட்டாரு, காலைல இந்த மூக்கில் மூச்சு விட்டாரு, இந்த மூக்கில் இழுத்தாரு அப்படின்றத வந்து ஏன் பேசணும்? இது வந்து விஜய் அவர்களுடைய பிளான் தான். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் என்னை வந்து அகேன்ஸ்டாக நீங்கள் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னை பற்றி நீங்கள் பேசாமல் அரசியலும் பண்ண முடியாது, என்னை பற்றி நீங்கள் பேசாமல் நீங்கள் மீடியாவும் நடத்த முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ரீசெண்டாக சில மாதத்துலேருந்து ஆரம்பித்தாங்க. சன் டிவி நெட்வொர்க் சைட்லேருந்து, அதாவது தமிழ் சேனலில் மட்டும் இருந்து விஜய் அவர்களுடைய படங்களும் பாட்டுகளும் வந்து ஒளிபரப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் சன் நியூஸ் சேனலில் மட்டும் விஜயை பற்றி ஒளிபரப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஏன்? சன் டிவி முக்கியமாக சன் டிவி குடும்பங்கள் வந்து விஜய் பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னா சன் நியூஸ்லேயும் வந்து விஜயை பற்றி பேசாமலே இருந்திருக்கணும். நியாயப்படி பார்த்தா பாலிடிக்ஸ்னு ஒன்று வரும்போது, இந்த மாதிரி எதிர்த்து பாலிடிக்ஸ்னு வரும்போது அதை பற்றி பேசாமல் இருந்து நிப்பாட்டிருக்கணும். ஸோ இது வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பித்த ஒரு புள்ளி தான். நீங்கள் வந்து என்னை பற்றி நீங்கள் படம் போட மாட்டீங்களா, என்னோட படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்களா, என்னோட பாட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நியூஸ் சேனல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், நைட்டு விடிய என்னை பற்றி பேசாமல் நீங்கள் நியூஸ் சேனல்லே நீங்கள் போடவே முடியாது, டெலிகாஸ்டும் பண்ண முடியாது. நீங்கள் உழைக்கிறது எனக்காக தான், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இந்த விஷயத்த வந்து அவர் சைட்லேருந்து தான் லீக் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். த்ரிஷா கூட வந்திருக்காங்க. இப்படி வந்ததுனால அவருக்கு வந்து ஓட் பேங்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து சான்ஸே கிடையாது. 1% வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் அவருடைய ஃபார்முலா அப்படின்றத நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் அவருடைய ஃபார்முலா வந்து விஜய் அவர்கள் வந்து பின்பற்றாரு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக யாரும் தவறுதான் நினைக்க வேணாம், இது புரளியாக பேசினாதான் ஜெயலலிதா அவர்களோட மேலே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க மேலே வந்து அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அவருடைய அரசியல் ஆரம்ப காலங்கள் 70s ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பேச்சும் பொருளாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் கூட அவர் அஃபிஷியலாக நான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன், டிவோர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றது அவங்க சைடில் வந்து சொல்லலை. அதே மாதிரி அஃபிஷியலாக நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க கூட வந்து நான் உறவில் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. இது வந்து ஒரு பேச்சும் பொருளுக்காக வந்து அந்த நேரத்தில் ஒரு வந்து வெளியில விட்டது, ஒரு பொருளிக்காக. ஆனா அதே பொருளையே தவிர்த்து எரிந்துட்டு வந்து அந்த செவத்தெல்லாம் உடைச்சிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வந்து உயிரோட இருக்கிற வரைக்குமே அவர் வந்து வீழ்த்தவும் முடியல, டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்து அமர்த்தவும் முடியல. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் வந்து விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ல த்ரிஷா அவங்களும் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஏன் ஜாயின் பண்றது வந்து தப்பு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்து ஒரு பெண்மணி இங்கே தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னிலை எடுத்து நடத்துறது, இல்லை ஒரு டெபுட்டி சிஎம், இல்லை ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பதவி அப்படின்றது வந்து டிஎம்கே சைடில் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க குடும்பமே வந்து அரசியல் அப்படின்றது இருக்குது. கனிமொழியை கூட வந்து அவங்க டெபுட்டி சிஎம்மாக வந்து ஆக்கியிருக்கலாம், அவங்களுடைய வாரிசு தான் அவங்களும். ஆனால் ஒரு பெண்ணியம்லாம் பேசிட்டு ஒரு பெண்ணுக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டெபுட்டி சிஎம் அப்படின்றது கூட வந்து கனிமொழிக்கு அப்படின்றத வந்து ஒரு அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிஸ் அதை வந்து நான் கொடுப்பேன், என் கட்சியில் இருக்கவங்களுக்கும் என் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் இந்த கட்சியை வந்து வழி நடத்தவங்களுக்கும் அறிவுபூர்வமாக எடுத்துகிட்டு போகணும், மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களும் யாராக இருந்தாலும் நான் ஒரு பெண்மணிக்கு ஃபியூச்சரில் வந்து நிறையா முக்கியமான பதவிகளும் இல்லை டெபுட்டி சிஎம் பதவிகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம். இது என்னுடைய வந்து தாட். இப்போ வந்து டிஎம்கே நிறைய கூட்டணி அதிகமாக இருக்கு, 20+ கூட்டணி இருக்காங்க, ஏடிஎம்கே ஓரளவு கூட்டணி இருக்காங்க, டிவிகே இருக்காங்க. இப்போ எந்த டீம் பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து டிவிகே தாண்டி மற்ற 2 கட்சிகள் டிஎம்கே அப்புறம் வந்து ஏடிஎம்கே இவங்க வந்து கூட்டணி வந்து தான் சைடில் வச்சுட்டு தன்னை ஒரு பலசாலியாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பரப்புரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரெஸ் கோட்லேருந்து துண்டை வீசி அடிக்கிறதுலேருந்து வேனில் வர்றதுலேருந்து ரேம்ப் வாக் பண்ணுறதுலேருந்து டிஎம்கே சைடு வந்து காப்பி அடிக்கிறாங்க.
ஏன் அவங்க கட்சியில் அறிவாளிகளே இல்லையா? எவ்வளோ அறிவாளிகள்லாம் இருக்காங்க. மேடைக்கு மேடை வந்து பெரியாரை பற்றிலாம் பேசுகிறாங்க. இப்போ பெரியாரை பற்றி பேசுகிறவங்ககிட்டலாம் அறிவு வந்து கொட்டி கிடக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்றாங்க. கம்யூனிசம் சார்ந்தவங்க கிட்டே வந்து அறிவுலாம் வந்து கொட்டி கிடக்கும். அவங்கள வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கவே மாட்றாங்க. தேவையில்லாமல் யார் பேச்சே கேட்டுட்டு, சார் விஜய் பண்ணுறாரு, நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, விஜய் பண்ணுறாருல அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதே ட்ரெஸ் கோட்லேயும் சரி, அதே மாதிரி ரேம்ப் வாக்லேயும் சரி, அதே துண்டை வீசுறதும் சரி, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. இது வந்து டிஎம்கே சைடில் இருக்குது. ஆப்போசிட் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி ஏடிஎம்கே சைடில் இருந்து அவங்க வந்து மக்கள் பிரச்சாரம் அப்படின்றது இன்னும் வந்து வலுவாக ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்றது என்னுடைய வந்து கேள்வி. இதில் அடிஷ்னலாக வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து இலவச பேருந்துகள் அப்படின்றது வந்து டிஎம்கே சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே சப்போஸ் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து வேற ஒரு விஷயத்தில் வந்து வச்சுப்போம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி ரேப்பிடோ ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, அதாவது ஸ்கூட்டர் மூலயமா ட்ராப் பண்ணுறவங்க பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்று இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் ஆட்டோ சங்கம், அவங்க 2 பேருக்கும் வந்து நிறைய சண்டைகள்லாம் வந்துச்சு. தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்ற அளவுக்கு சண்டைலாம் வந்து பேச்சும் பொருளாக இருந்துச்சு. இது அப்படியே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்துகள் கொடுத்தால், நடைமுறைக்கு வந்தால் இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, என்ன ஆகும் ஃபியூச்சர்ல வந்து தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படின்றத வந்து பாருங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க யாருன்னா டெய்லி கூலி ஓட்டுறவங்க, அவங்களுக்கு இதை விட்டா வேற தொழில் அப்படின்றது இருக்காது. ரேப்பிடோ ஓட்டுறவங்களும் வந்து அவங்க பரம்பரை பணக்காரங்க அப்படின்றது கிடையாது. யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்து ரேப்பிடோ ஓட்டுறாங்க. படிச்சுக்கிட்டு சில பேர் வந்து குடும்பத்துல சில பேர் கஷ்டம் இருக்கும், பார்ட் டைமா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல 2 பேருக்குமே வந்து அடிப்படும். பெண்களுக்கு மட்டும் வந்து இலவசம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் வந்து வரவேற்கத்தக்கலாம். காரணம் ஏன்னா அவங்க வெறும் டவுன் பஸ்ல மட்டும் தான் வந்து இலவசங்கள் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா இங்க ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் இங்க வந்து பாதிப்புகள், ஒடுக்குமுறை அப்படின்றது வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னு எல்லா பெண்களும் வந்து அந்த பஸ்ல வந்து போறது இல்லை. பிரைவேட் பஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. பிரைவேட் பஸ்லயே வந்து பெண்கள் அப்படின்றதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று இலவச பேருந்துகள் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அடிஷனல் நல்லதா நான் பார்க்குறேன். என்னோட பர்சனலாக ஆண்களுக்கும் கொடுக்கறது அப்படின்னா 2 பேருக்கும் கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஆட்டோ அப்படின்றது ஸ்கூட்டர் அப்படின்றது தொழில் வந்து பெரும்பாலும் நிறைய வந்து அடி வாங்கும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். காங்கிரஸ் டிஎம்கே போனது டிஎம்கே பிளஸ்ஸா மைனஸா? டிஎம்கே பிளஸ்ஸா மைனஸ்? டிஎம்கே வந்து இது வந்து ப்ளஸ் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து வலுக்கட்டாயமாக டிவிகேக்கு போகாமல் இழுத்து பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு 70% ஆஃப் மெம்பர்ஸ் அதில் இருக்கிறவங்களை வந்து டிவிகே கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசி ராகுல் காந்தி வந்து புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்துருக்காங்க. காரணம் ஏன்னா அவர் சப்போஸ் ஆட்சி பிடிச்சால் 2024 விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சால் கட்சியில் வந்து பதவியில் வந்து பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பதவியில், அதாவது மினிஸ்டர் பதவிஸ் அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து தராங்களே, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. சரி, இது ஒருவேளை போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கட்சியை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணவங்களும் டிஎம்கே கூட்டணி இல்லாமல் இங்கே இது வரைக்கும் ஆட்சி அமைச்சதா வந்து சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயத்தினால மூலயமாவும் காங்கிரஸ் வந்து இழுத்து பிடிச்சி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஒருவேளை காங்கிரஸ் வந்து டிவிகே சைடில் அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா வேற என்ன கட்சி வந்து பெரிய கட்சி வந்து இங்கே கூட்டணியில் இருக்கு? பிஜேபி எதிர்க்கிறது வந்து காங்கிரஸ். பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியாது. பிஜேபி ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ டிஎம்கே வந்து தனிச்சு போட்டிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்றது ஆயிடும். இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து அவங்க வந்து பலசாலியா காமிச்சிக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து இழுத்து பிடிச்சி அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். Yeah.